ஏண்டா கீழே தெருக்காரனே, எவ்வளவு தைரியம் இருந்தா மேல தெருக்காரங்க ஊருக்குள்ள வந்து ஆடுவ நீ? எவெல்லாம் எங்கெல்லாம் இருக்கணுமோ அவ எல்லாம் அங்கதான்டா இருக்கணும். தம்பி, இந்த ஊர் ரொம்பலாம் நமக்கு எதுக்குப்பா? சந்திரன் கீழே இருக்காரன், அது அவன் தப்பு. ஊருக்கு நடுவுல வந்து கூத்தாடுறதெல்லாம் சரியா? சந்திரன் என்ன தப்பு பண்ணாரு? கீழே தெருல பிறந்தா மட்டும் அவர் மனுஷன் இல்லையா? ஆப்பா முடிஞ்சிருச்சு. அசோகே, நீ பரீட்சை எழுதி ரெவன்யூ ஆபீசர் வேலை உனக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு 300 ரூபா கொடுப்பாங்களா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா 2 பால் மாடு வாங்கிடலாமியா. ஏன்னா இப்ப பாலுக்கு தட்டுப்பாடா இருக்கு. கூடவே வீட்டுக்கு நல்ல சீம ஓட்டா போட்டு விட்டுருவோம். அப்பதான் தூக்கும் போது குழுக்குழுன்னு இருக்கும். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டே வர தேவைகள் கூட்டி போச்சா என்ன? சரி போங்கப்பா. நீ அங்கிட்டு எங்க போகாம இங்கே உட்காந்துக்கிரு. நான் பரீட்சையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அசோகே, நல்லபடியா பரீட்சை நல்லபடியா. நீ அங்கேயே உட்காந்துரு, வந்துடுறேன். சரியா? ஒண்ணு இல்லையா? பரீட்செல்லாம் நல்லா தான் எழுதிருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத. உன் பையன் கலெக்டர் தான். நல்லா கேட்டுங்க மிஸ்டர் காளையாரு. சினமன் பட்டைக்கு சினமன் சொல்லுவாங்க. அண்ட் கொத்தமல்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர்னு சொல்லுவாங்க. புரியுதா? கொரியாண்டர் பவுடர், அவ்வளவுதான். தனியா கொரியாண்டர் பவுடர். எஸ். அப்புறம் பட்டைக்கு பட்டைக்கு பட்டை மோனா விளங்கிரும். பட்டைக்கு பட்டமோனா இல்ல, சினமன் சொல்லு. சினாமோன் சினாமான் சினாமான். பர்ஃபெக்ட். வெரி குட், வெரி குட் மிஸ்டர் காளையாரே, வெரி குட். சின்ன தம்பி பிச்சாண்டே, இன்னைக்கு எதுக்காக குட்டி பண்ணையாருக்கு போக வேண்டிய சரக்க நீங்க திருநீங்கன்னு நான் கேட்க போறது இல்ல. பூதபாண்டிக்கு போக வேண்டிய மொத்த முடி சரக்கும் உங்க 2 பேத்து வண்டியில தான் இன்னைக்கு லோட் ஆச்சு. அங்கிருந்து கிளம்புன லாரியோட ரூட்டு எதுக்கு சேஞ்ச் ஆச்சு அது கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும் தான். உங்க 2 பேரோட மண்டையில உட்கார்ந்து இருக்கிற அந்த டீலர் நாயோட பேரு என்ன? அது மட்டும் எனக்கு தெரியணும். ஐயா, நாங்க 2 பேரும் பெரிய தப்பு செஞ்சு போட்டோம். எங்களை விட்டுருங்க ஐயா. இந்த ஊரை விட்டு எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கிறோம். எங்களை விட்டுருங்க ஐயா. உடனுமா வெட்டானோ? முத்துப்பாண்டியா, நாதாரி நாய், நாதாரி நாய். எம்பிட்டா குடிச்சேன்? 300. ஏண்டா 2000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சரக்க போயும் நீங்க 300 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருக்கீங்களாக்கோ? ஏலா வெற்றி, சாப்பாடு போடுறா.
போ. போடு போடு. ஏல வெங்காயம். அண்ணே இத வந்துட்டேனே. டேய் மசாலாவை போடுறா. சரி இத போறேனே. டேய் போட. வாடா சீக்கிரம் வாடா. வேகமா போடுறா வைய போறா. இப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்க தெரியுமா? இத அள்ளி திங்குறீங்க. இல்லனா உங்க 2 பேரையும் அந்த 4 பேர் பிச்சு தின்னுடுவானுங்க. எப்படி? மேஜிக். என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கோலாகர பாண்டிடானா. ஏய் பாத்து வழி விட்டு போங்க போங்க போங்க. யோ உங்களுக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? தம்பி வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? சொல்றேன் வண்டி விட்டு இறங்கு. வண்டிக்கு பதற சொல்றேன். எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றேன். நமக்கு எதுக்கு ரொம்ப சும்மா இரு. நீ வீட்டுக்கு போ தம்பி. அப்பா அப்போ அங்கேயே நில்லுடா. நில்லு. என்னப்பா? காலை எடுறாமங்க. காலை எடுன்னு. என்ன காலை எடுன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்க. கேள்வி எதுவும் கேட்க கூடாது. போடா இங்க இருந்து. இந்த மரா என்னைக்குமே உன்னுடைய காலை இந்த முடிவெற்ற இடத்துல வைக்கவே கூடாது. எதுக்கு? தேவையில்லாம பேசாத. காலை எடுன்னு சொல்றல. அத்தா மகமாயி, என் மகனுக்கு அரசாங்க உத்தியோகத்தை நீதான் தாயி வாங்கி கொடுக்கணும். டோக்கன் நம்பர் 21 வந்தாச்சுண்ணே. டோக்கன் நம்பர் 22 வந்தாச்சு. டோக்கன் நம்பர் 23 வந்தாச்சுண்ணே. டோக்கன் நம்பர் 17 வந்தாச்சு. டோக்கன் நம்பர் 33 வந்தாச்சுண்ணே. காளையா காளையா இருளாண்டி எப்படியா இருக்க? எனக்கு நீ நல்லா இருக்க. வாயா அங்கிட்டு போய் உட்காந்து பேசுவோம். சரி. உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. ஏனையா வீட்டு பக்கமே வர மாட்டேங்க? உங்க ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்தேன். உங்க வீட்டு பக்கம் தான் வர முடியும். என் மவ குருசாமி வீட்டு வரைக்கும் வந்திருந்தாளா, அப்படியே அவளை கூட்டிட்டு போயிட்டேன். அசோக் ஆபீசராக போறானாம்ல, கேட்கவே ஆசையா இருக்கியா? என் மவள 10வது வரைக்கும் படிச்சிருக்கா. நானும் 4 வருஷமா நல்ல ஆபீசர் கட்டி கொடுக்கணும்னு நான் பாட்டு காத்து கிடக்கேன். சுத்தி எந்த ஊர்லயும் எந்த மாப்பிளையும் இல்ல. நான் வேணும்னா உன்னை செய்யட்டுமா? உன் மவன் வேலைக்கு சேரத்துக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போய்க்காருங்க, இதை வந்துடுறேன். சரி, நான் மயங்கிட்ட ஒரு வாட்டி இத பத்தி பேசி பாக்க. அவங்கிட்ட எடுத்து சொல்லியா? கள்ளக்குடி பஸ்ல ஏறினா 1/2 மணி நேரத்துல என் ஊருக்கு வந்து சேர்ந்துடலாம். ஆகட்டும், நான் சொல்லி பாக்க அவங்கிட்ட. அடுத்த வாரம் நல்ல நாள் இருக்குன்னு சொன்னாங்க. சீக்கிரமா அனுப்பி வை. நல்லது, நான் அவங்கிட்ட பேசி பாக்க. சரியா, வரட்டா? பாப்போம். வரையா. டேய், கொஞ்சம் சூதானமா சாப்பிடுற. தொண்டையில சிக்கி சாகவே போற. என்னப்பா வேலை முடிஞ்சா? அந்த கள்ளக்குடி இருளாண்டி என்ன பாக்க வந்தேன். அவரோட மகளை உன்னை கட்டிக்க முடியுமான்னு என்னை கேட்க சொன்னாயா?